ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நார்மலாக நம்ம பூந்தி வச்சு செய்யக்கூடிய லட்டை விட ரொம்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஜவ்வரிசி லட்டு தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம லட்டு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஜவ்வரிசி 1 கப், சுகர் 1 கப், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், நெய் தேவையான அளவு, வெனிலா எசன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். மாவு ஜவ்வரிசி ஆட் பண்ணக்கூடாது. ஜவ்வரிசி ஆட் பண்ணிவிட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம 1 கப் அளவுக்கு ஆட் பண்ண ஜவ்வரிசி வந்து 2 கப் அளவுக்கு நல்லா பொரி மாதிரி பொரிஞ்சு வரணும். ஜவ்வரிசி நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு லட்டு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஜவ்வரிசி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கிஸ்மிஸ் பழம் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அதே பேனில் எந்த கப்பில் ஜவ்வரிசி அளந்தெடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வறுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுக்கணும். மீன்வாயில் நம்ம ஒரு கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஜவ்வரிசி நல்லா இந்த ஸ்டேஜுக்கு குக்காகி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஜவ்வரிசியில் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா சுகர் மெல்ட் ஆகி வரும். மெல்ட் ஆகி நல்லா இந்த கொதிச்சு வந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை கைவிடாமல் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். 5 மினிட்ஸு கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுத்துக்கலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற லட்டு மிக்சரை வந்து கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம நல்லா லட்டு உருண்டைகள் மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம கையில் நெய் தடவிட்டு லட்டு பிடிக்கிறதுனால கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். நமக்கு பார்த்தா தெரியும், இந்த லட்டில் கொஞ்சம் கூட கீறல்களோ வெடிப்புகளோ இல்லாமல் நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கும் இந்த லட்டு. நம்ம இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். மேலே வந்து நான் டெக்கரேஷனுக்காக முந்திரி பருப்பு வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கேன். அவ்வளோதாங்க. நல்ல டேஸ்டான, சாஃப்டான, ஃப்ளஃபியான, ஸ்பாஞ்சியான ஜவ்வரிசி லட்டு தயார். நீங்களும் அந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஜவ்வரிசி லட்டு. நம்ம நார்மலாக பண்ணுற லட்டுவை விட இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். குயிக்காகவும் பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.